பெண்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு காத்திருக்கக்கூடிய நாள்னால் அது இந்த வரலட்சுமி பூஜை தாங்க. வரலட்சுமி விரதம் வந்து என்றைக்கு வருது, புதுசாக இந்த வருஷம்தான் நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க கூட எளிமையாக எப்படி ஆரம்பித்து தொடர்ந்து பண்ணலாங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வரலட்சுமி பூஜைங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கே வரவழைச்சி நம்மளே பூஜை பண்ணுறது தான் வந்து இந்த மகாலட்சுமி பூஜை. ரொம்ப மன நிறைவாக பண்ணக்கூடிய ஒரு பூஜைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக புதுசாக நான் பண்ணணும், எங்கள் குடும்பத்தில் இதுவரை யாரும் பண்ணலை, ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நானும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணலாங்க. நான் இப்போ சொல்லித்தரேன். கலசம் வச்சு பண்ணலாமா இல்லை ஃபோட்டோ வச்சு பண்ணலாமான்னா 2 வச்சும் பண்ணலாங்க. இப்போ நம்ம புதுசாக தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வெறும் படம் வச்சு பண்ணால் கூட நமக்கு அதே பலன் கிடைக்குங்க. பெரிய பெரிய கலசம் வச்சு அம்மன் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்குமானா அப்படிலாம் இல்லை. நம்ம ஃபோட்டோ வச்சு அம்மனை வழிபாடு பண்ணாலுமே நமக்கு முழு பலன் கிடைக்கும். எல்லாமே மகாலட்சுமி தானே. அப்போது ஃபஸ்ட்டு நல்லா வீடை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா மகாலட்சுமினாலே ரொம்ப சுத்தம். அதனால் வீடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்றைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை வருது. அதனால் நீங்கள் அன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நல்லா வீட்டில் மஞ்சள் தொளித்து நல்லா வாசல்லாம் கோலம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குல்ல, அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு மனையில் எடுத்து வச்சு அம்மாள் ஃபோட்டோ அது மேலே வச்சு நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சு நமக்கு கண்டிப்பாக வைக்க வேண்டியது நான் வந்து பழங்கள் வைங்க. அப்புறம் பிரசாதம் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம், பால் பாயாசம் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், கடலை வைக்கலாம். அப்படி நம்மளால் முடிஞ்ச ஒரு இனிப்பு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது மட்டும் வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. தாம்பரம் பூ கிடச்சா அது வைங்க, இல்லைன்னா மல்லிகைப்பூ நல்லா வாசனை நிறைந்த பூக்கள் நிறைய வச்சுக்கோங்க. வச்சு மனசார வேண்டிட்டு முடிஞ்சால் ஒரு 3 சுமங்கலியை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கலாங்க. தாம்பலமும் வந்து நம்ம பெரிய அளவில் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி அருளால் பெரிய அளவில் நீங்கள் பண்ணக்கூடிய இது நமக்கு கிடைக்கும். தாம்பலத்தில் என்ன கண்டிப்பாக கொடுக்கணுன்னா வெத்தலை பாக்கு, 2 பழம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பூ, மஞ்சக்கயிறு, கிழங்கு இதை வச்சு கொடுத்தாலே போதுங்க. மன நிறைவாக நீங்கள் கும்பிடுங்க. ரொம்பவே உங்களுக்கே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எளிமையாக பண்ணலாம். கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணணும்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி ப்ரொசீஜருங்கிறத வந்து பண்ணியே காட்டியிருப்பேன். ஸோ டவுட் இருக்கவங்க அந்த வீடியோ வேணால் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க வரலட்சுமி பூஜை. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப அதிகம். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கணும்னு வந்து நினைப்பாங்க. அது மாதிரி விரதம் இருக்கணுமானா கண்டிப்பாக விரதம் இருக்கணும்லாம் கிடையாது. பால் பழம் இது நான்வெஜ் சாப்பிடாமல் நம்ம என்னன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து விரதம் கையில் காப்பு கட்டிட்டு விரதம் இருப்பாங்க, அதுவும் வந்து இருக்கலாம். இப்போ இந்த பூஜை எப்போ பண்ணனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அம்பாவை அழைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் நல்ல நேரம் 6 to 7 சுக்கிரஹோரையில் பண்ணலாம். இல்லைனா வந்து காலையில் 9:15 to 10:15 வந்து நல்ல நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் பண்ணுங்கள். அப்புறமா சாயந்தரமாக வந்து ஒரு பூஜை பண்ணுங்கள். சாயந்தரம் நம்ம எப்பவும் போல் 5 மணிக்கு மேலே 6 மணி to 7 மணிக்குள்ளே வந்து பூஜை பண்ணி ஈவினிங்லேயும் வந்து நீங்கள் சுமங்கலியை அழைச்சி கொடுக்கலாம், தாம்பூலம் கொடுக்கலாம். இது வந்து எதுக்கு நம்ம இந்த தாம்பூலம் கொடுக்குற முறை இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு பெண்களை அழைக்கும் போது அந்த சுமங்கலி மூலயமா மகாலட்சுமி நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து தாம்பூலம் வாங்குவாங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறனால தான் நம்ம வந்து சுமங்கலிகளை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அது மாதிரி தாம்பூலம் கொடுத்து அனுப்புகிறோங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக இருக்குங்க. இந்த வருஷம் எளிமையாக ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு எளிமையாக சொல்லுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க அம்பாளுக்கும் வந்து நம்ம ஒரு தாம்பூலம் வைக்கணும். அந்த தாம்பூலத்தில் வந்து இதெல்லாமே இருக்கணும். கண்டிப்பாக மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சக்கயிறு, ஒரு சாரீ வைக்க முடிஞ்சவங்க சாரீ வைக்கலாம், இல்லை அம்பாளுக்கும் ப்ளவுஸ் பீட் வைக்கலாம், கண்ணாடி, சீப்பு, மருதாணி, பூக்கள், அப்படி மங்கள பொருள் எல்லாமே வச்சு நம்ம தாம்பூலத்தில் வச்சு அம்பாளுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம். ரொம்ப எளிமையான முறை தாங்க. அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னா, வீட்டில் வந்து வறுமை போய் செல்வம் பெருகுங்க. அதுக்கப்புறம் சுமங்கலி பாக்கியம் அதிகரிக்கும். மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்கும். ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அது மாதிரி வரமகாலட்சுமி அனைத்து லக்ஷ்மிகளோட அருளும் கிடைக்கும் இந்த பூஜை பண்ணுறதுனால. கண்டிப்பாக முடிஞ்சவங்க பெண்கள் வந்து எளிமையாவது அந்த நாளில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்பவே சிறப்பான நாள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.